இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நம்ம சமைக்க போகிறது பாலக் பன்னீர். ஸோ பாலக்கீரையை வச்சு பன்னீர் காம்பினேஷனில் சமைக்க போறீங்க. சூப்பர். ஸோ பாலக் பன்னீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பாலக்கீரை, பன்னீர், கரம் மசாலா, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, எண்ணெய், மஞ்சள் தூள், குடைமிளகாய், தனியாத்தூள், மிளகாய் தூள், பூண்டு, இஞ்சி, கசூரி மேத்தி, உப்பு. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலக்கீரையை கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அது இந்த அடுப்பில் வச்சுக்கலாம், நம்ம இந்த சைடில் வேற பண்ணிக்கலாம். இந்த சட்டி அதில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாலக்கீரை வந்து கீரை மட்டும்தான் எடுக்கணும், காம்பு இல்லாமல் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். தண்ணி போதும், தண்ணி நிறைய வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி வச்சு அது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரும்போது இதை நல்லா சேர்க்கணும். அது கொதிச்சு வரட்டும், நம்ம இங்கே மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். இதான் பண்ணிடலாமா? தண்ணி கொதிக்கணுமா? திறந்து இருக்கட்டுமா மூடி இருக்கட்டுமா? மூடி திறந்து இருக்கட்டும். லைட்டாக சூடானா, அதாவது ரொம்ப பபிள்ஸ் வராண்டா, லைட்டாக சூடாகிற அளவுக்கு. இது ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம மசாலாக்கு ரெடி பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ பாலக்கீரை எவ்வளோ பன்னீர், அதுக்கு எப்படி ரேஷியோ? பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்தால் அதே அளவு பாலக்கீரையும் எடுத்துக்கணும். ரெண்டு ஈக்குவலாக எடுக்கணும். ஸோ இது 200 கிராம்னா இதுவும் 200 கிராம். ஸோ பாலக்கீரையும் பன்னீரும் ஈக்குவல் குவான்டிட்டி. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான. ஆமாம், இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கு. எப்படி எவ்வளோ? அப்படியே வதக்கி நம்ம சேர்க்க போகிறோம். அது வந்து கம்மியாக தான், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி அந்த மாதிரி போட்டால் பொடியாக தான், பொடியாக கட் பண்ணி விழுதில்லை. இல்லை உங்களுக்கு எல்லாமே கிரேவி மாதிரி வேணும், எனக்கு கொஞ்சம் இது மாதிரி வேணால் வதக்குனதுக்கு அப்புறமா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஓகே. ஆனால் நல்லா வதக்கிட்டு தான் அரைக்கணும், பச்சையாக அரைக்கக்கூடாது, எல்லாமே வதக்கிட்டு தான் செய்யணும். இப்போ அது லைட்டாக சூடானா போதும், அதாவது கொஞ்சம் பபிள்ஸ் வரும்ல, லைட்டாக அந்த ஒரு மாதிரி சூடு போக வரும்ல, அந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம போடணும். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது பாலக்கீரை, ஒரு 2 மினிட்ஸில் நம்ம எடுத்துடணும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இதில் மசாலா தான் பண்ண போகிறோம், அதுக்கு தாளிசம்லாம் உண்டா? எல்லாமே அவங்க வந்து கீரை மட்டும்தான், மற்ற எல்லாமே இங்கே தான். ஓகே. ஸோ கீரையை மட்டும் நம்ம தனியாக வேக வச்சுட்டு, அப்போ அதனுடைய வாட்டர், அது தண்ணியை வந்து என்ன பண்ண போகிறோம்? இல்லை, இந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாது, நம்ம வேறு ஏதாவது சூப் வைக்கும் போதோ சாதம் வைக்கும் போதோ அந்த மாதிரி சேர்த்து. ஸோ இதை வந்து இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அதுலேயே போட்டு இப்போ கீரையை வேக? இல்லை, அது கொஞ்சம் இல்லை வேகாது, அரைக்கணும். வேக வச்சுட்டு அரைக்கணும், நமக்கு விழுது தான் வேணும். ஓகே. ஸோ இப்போ இந்த சட்டி சூடாயிடுச்சு, சட்டி என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, என்ன இதில் வந்து நம்ம எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வாசனை இல்லாத எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய். ஸோ அவங்கவுங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், நிறைய வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. பாருங்க, அது நல்லா சூடாயிருச்சு. சூடானா போதும், கொதிக்கணும்னு இல்லை. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம பாலக்கீரையை ஒன்றா சேர்த்தலாம். ஓகே. ஆல்ரெடி அலசி வச்சிருக்கக்கூடிய பாலக்கீரையை ஒன்றா சேர்த்துட்டு இது திறந்து இருக்கட்டும். அதுக்கு தான் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் நமக்கு. அதில் இப்போ திறந்து வைக்கட்டுமா மூடி வைக்கட்டுமா? திறந்தா இருக்கும். திறந்ததா, மூடி கிடையாது, மூடக்கூடாது. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடு வந்து அந்த புகை கிளம்பி வரும்போது அதோட நம்ம ஆல்ரெடி அலசி வச்சுருக்கக்கூடிய பாலக்கீரையை போட்டிருக்கிறோம். ஸோ பாலக்கீரை நல்லா அந்த தண்ணியோடு சேர்ந்து வேகணும், அதுக்கான டைம் கொடுத்துரும். மூடி வைக்கக்கூடாது, திறந்து வச்சு தான் குக் பண்ணணும். அண்ட் இந்த பக்கம் இது குக் ஆகிற டைம்குள்ளவே அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் சட்டி வச்சு வாசனை இல்லாத எண்ணெயை வந்து ஊற்றிருக்கிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணிட்டு ரீஃபைண்ட் ஆயில், அது நல்லா சூடானதும் இப்போ வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டும், ஒரு 2 பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி அதை போட்டுப்போம். அது இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம் அளவுக்கு பலாரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே குடமிளகாயும் சேர்த்தலாம். சேர்த்துட்டு இதே நல்லா குடமிளகாய் வதங்கிறதுக்கும் டைம் எடுக்கும், வெங்காயமும் அந்த சமயத்தில் ரெண்டும் சேர்ந்து வதங்கிடும். ஸோ அதுக்கான டைம் கொடுத்துருவோம். இந்த பக்கம் கீரையும் வதங்கட்டும். அண்ட் வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான டைம் எல்லாம் கொடுத்துருவோம். தண்ணி நல்லா சுட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கீரையை வந்து போட்டிருந்தோம். கீரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அந்த தண்ணி கொதி வருது, கொஞ்சம் அப்படியே இப்போ அது வந்து ஒரு பக்கம் இதுவாயிருக்கும்ல. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வந்து திருப்பி விட்டோம்னா அப்படியே சட்டி ஃபுல்லாக இருந்ததுன்ற மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே சுருங்குது பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து திருப்பி விட்டாச்சு, ஒரு பக்கம் குக் ஆகிருக்குது, ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு.
இந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். அண்ட் அதுக்கான டைம் கொடுத்துரும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயமும் குடமிளகாயும் வந்து போட்டு அது வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது வதங்கிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் கொடுப்போம். அண்ட் இதில் உப்பு போடலாமா இப்போ? உப்பு வேணா இது வதங்குறதுக்கு மட்டும் போடலாம். அதாவது நம்ம சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதில் கீரையில் உப்பு போடணுமா? உப்பு போட இல்லை போடாண்டாம். கீரையில் உப்பு போடாண்டாம். அப்படியே வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக வெந்தால், அதாவது கலர் மாறும். இப்படி ஒரு லைட் க்ரீனாக இருக்குது, அது நல்லா டார்க் ஆகும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். அதை நம்ம எடுத்து வச்சுட்டு அரை வச்சிடணும். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிங்கனாலே அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ இது கொஞ்சம் நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா பொடியாக ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லாவே இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு போதே நம்ம வந்து குடைமிளகாயம் போட்டுருந்தோம். அது ரெண்டும் சேர்ந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ அதே போல் இப்போது தக்காளி வந்து போட்டு அதையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் நல்லா தண்ணி கொதிக்குது. அப்படி கொஞ்சம் திருப்பி போட்டுருங்க. இன்னொரு தடவை மறுபடியும் இன்னொரு தடவையா? இப்போ கொஞ்சம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் மாறினோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்பையும் கலர், அதாவது ரொம்பவும் வேகக்கூடாது. இந்த கீரை நம்ம அரைக்கீரைலாம் செய்வோம்ல, அந்த அளவுக்கு இது வேகக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்தாலே நம்ம கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக இப்போ இது கம்மி பண்ணட்டுமா இல்லை எப்படி இருக்கட்டுமா? இல்லை, ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஆஃப் பண்ணட்டுமா? இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடுங்க. போட்டாச்சுல, ஆஃப் பண்ணிடுங்க. அது நல்லா சூடு இருக்குல்ல நமக்கு. இதுவே குக் ஆயிடுச்சு நமக்கு. இதுக்கு மேலே விடணுன்ற அவசியமே இல்லை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு. ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து இருக்கக்கூடியதை எடுத்துடலாமா? ஓகே. ஸோ நம்ம போட்ட கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து வச்சு அரைக்கணும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நம்ம இப்போ ஒன்று எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து வச்சு அரைக்கணும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வேக விட்ட பாலக்கீரை, அதோடு சேர்த்து பச்சை மிளகாயும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு, கொத்தமல்லி வந்து போட்டிருக்கோம். அது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைக்கணும். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குடைமிளகாய், தக்காளி நல்லா வதங்கிட்டு அதோடு சேர்ந்து நல்லா குழைய வெந்துட்டு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள், நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோன்றனால இதில் பார்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து ஃபைனலாக சேர்க்கணும். அந்த அரைச்சதுக்கப்புறமா நம்ம சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துடும். இப்போ நல்லா அப்படியே குழைய ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்ச விழுது இதில் ஒன்றா சேர்க்கலாம். இல்லை இப்போ இதில் தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அதை அரைச்சி ஊற்றும் போது அதில் கொஞ்சம் தண்ணி சேரும்ல. ரொம்ப தண்ணி எடுக்கலாமா? அது எடுக்கக்கூடாது, வேறு தண்ணி தான் எடுக்கணும். அது நீங்கள் வந்து சூப்பெல்லாம் போடுறீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் போதும். ஏதாவது சூப்பு செய்வீங்கல்ல, அந்த மாதிரி செய்யும்போது அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ போட வேண்டியதெல்லாம் இப்போ போட்டாச்சு. ஃபைனலாக இதை அரைச்சி ஊற்றணும். அதுக்கு தேவையான இந்த கரம் மசாலா மட்டும் போடணும். அப்புறம் பன்னீரை லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்க்கணும். ஓகே. பன்னீர் இப்போ போடக்கூடாது. இப்போ போடக்கூடாது, ஃபைனலாக தான் சேர்க்கணும். அரைச்ச விழுத ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்க்கணும். இது அப்படி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு திறந்து விடலாம். மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம்.
இது எடுக்க வேண்டாம் இல்லை அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் காற்று கேப் இருக்கணும். ஓகே. ஸோ மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அதில் நல்லா கொதி வரும்போது தட்டை மேலே மூடி போட்டுருங்க. அண்ட் ரொம்ப ஃபுல் க்ளோஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு போடும்போது அடி பிடிக்காமல் இருக்குது. மண்சட்டின்றதுனால அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் வேக வச்ச கீரை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதை வந்து அரைச்சி விழுதாக்கிட்டு அதை அதில் ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் கடைசியாக தான் பன்னீர் வந்து போட்டு பன்னீரோடு சேர்ந்து ஏதாவது நல்லா அந்த கீரை கொதிக்கும் போது பன்னீர் ஃப்ளேவர் அதுலேருந்து அதோடு சேர்ந்து அந்த டேஸ்ட்டும் வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து டைம் கொடுத்துடணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி விழுதா ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மெயினாக சொல்லக்கூடிய பாலக் பன்னீர் அப்படின்றது. பன்னீரை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ இந்த மசாலா வந்து ரெடி ஆகிறதுக்கு டைம் கொடுத்துரும். அண்ட் அதுக்கு முன்னாடி இதை வந்து அரைச்சி கொண்டு வந்துடுவோம். ஸோ இதை அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ மசாலா வந்து நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் டைம் கொடுப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பாலக்கீரையோடு சேர்ந்து பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் அரைச்சி விழுதாக கொண்டு வந்துடுறேன். அதுதான் இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்த பாலக்கீரையோடு சேர்ந்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி வந்து அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து நல்லாவும் பச்சை வாசனை போய் வதங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ இதை ஊற்றிடலாமா? ஊற்றிட்டு அதை லைட்டாக அலசி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிடலாம். போதும். ஓகேவா? இப்போ இது லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பன்னீர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த கலர் தான் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அப்படி ரொம்ப வேக வச்சிட்டோம்னா அந்த கலர் கிடைக்காது, ஒரு மாதிரி டார்க் க்ரீனுக்கு போயிடும். ஓகே, அதனால தான் நம்ம லைட்டாக வேக வச்சது. இப்போ இது நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சிடலாம். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மற்ற சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடலாமா திறந்தே? இல்லை, திறந்து தான் வச்சு வேக வைக்கணும். இங்கே சைடில் அப்படி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஆக்சுவலி மசாலாலாம் போடும்போது கலரு சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஃபுல்லாக இப்போ அரைச்சி பச்சை கலரில் தான் டோட்டலாகவே இருக்குது. இப்போ அந்த வெங்காயம் அந்த இதுவெல்லாம் குடமிளகாய் அங்கங்கே இதுவாகிட்டு இருக்குது. இஃப் இன் கேஸ் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றிருந்தோம்னா அது கூட அதை அரைச்சி ஊற்றலாம். ஆனால் நீங்கள் வந்து குடமிளகாவை மட்டும் சேர்த்து அரைச்சிடாதீங்க. இல்லை, அது கலர் மாறாது. நீங்கள் வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதுக்கு தான் ஒரு தக்காளி அளவுக்கு தான் சேர்க்கணும். அப்படின்னாலும் கலர் மாறாது. இந்த பாலக்கீரை இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரொம்ப வேக வச்சிங்கன்னா மட்டும்தான் கலர் மாறும். இல்லைன்னா அது கலர் மாறாது. இப்போ இந்த கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வர ஆரம்பிச்சிருச்சுல, இப்போ இதை போட்டுடலாம். பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருக்கேன். டாஸ் பண்ணணும்ட்டுலாம் இல்லை, டைரெக்டாகவே போட்டுடலாம். அப்படி போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி இப்போவேவா? இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ஓகே. இப்போ திறந்து வைக்கணுமா இல்லை மூடி வைக்கணும்? இல்லை, திறந்து தான் இருக்கணும். கீரை சமைக்கும் போது எப்பவுமே திறந்து வச்சு தான் சமைக்கணும். அதனால நம்ம இந்த ரெசிபிக்கு மூடக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை வெந்துட்டு அதை வந்து இப்போ அரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா கொதி வந்தது பார்த்தீங்களா மசாலாவோட சேர்ந்து. அப்போ வந்து இப்போ பன்னீர் வந்து போட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. டைரெக்டாக இப்போ இந்த கீரையோடு சேர்ந்து தான் பன்னீர் வந்து குக் ஆக போகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர், காரம் எல்லாமே சேர்ந்து இந்த ஃப்ளேவரோடு சேர்த்து அது நல்ல எசன்ஸோடு இருக்கும் பன்னீர். ஸோ இப்போ இது குக் ஆகிறதுக்கான டைம் கொடுத்துருவோம். கீரைன்றதால மூடி வைக்காமல் ஓப்பன்லேயே வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் இது ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மண்சட்டின்றதுனால குக் ஆயிடுச்சு. இது நல்லா இல்லை, ஆக்சுவலாக நம்ம எல்லாமே வதக்கி வேக வச்சு தான் வச்சிருக்கிறோம். அதனால இந்த கொஞ்ச நேரம் அதில் ஊறினாலே நமக்கு போதும். பட் ஆனால் பன்னீர் நம்ம டாஸ் பண்ணவே இல்லை. இல்லை, அது நான் இந்த இதுலேயே கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்க, நம்ம ஊற்றும் போது எவ்வளோ கொஞ்சம் தண்ணியா தெரிஞ்சுதா? இப்போ நல்லா திக்கா நார்மலா ஒரு கிரேவினா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படிலாம் தெரியும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்கானாலே போதும். நம்ம கீரை வந்து அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்தோமா, இது கொஞ்சம் திக்கா இருக்கா, அவ்வளோதான். இந்த கொதி அளவுக்கு வந்தாலே நம்ம கரெக்டாக வந்துடும். இந்த சூடுல நம்ம எப்படியும் இந்த கொதிச்சு மண்சாட்டின்றதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டி ஆயிரும். அப்படி ரொம்ப இது வந்து கொஞ்சம் செமி இந்த மாதிரி கிரேவியா தான் இருக்கணும், ரொம்ப கட்டியாக கூடாது. இப்படி இருந்தாலே ஆஃப் பண்ணாலே கரெக்டா வந்துடும். பன்னீர் வந்து கொஞ்சம் பெருசாயிரும். நீங்க போட்ட கியூப் வந்து கொஞ்சம் பெருசாயிரும். வெந்திரிச்சான்னு உங்களுக்கு தெரியணும்னா அந்த போட்ட கியூபை பார்த்தாலே தெரியும்.
கொஞ்சம் குட்டியாக போட்டாலும் பெருசாக ஊறிடும். ஓரளவு ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இதுவாகி பெருசாகிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த பபிள்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் பபிள்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கலாமா இல்லை இப்படியே இருக்கட்டுமா? இருக்கட்டும். இது பவுலில் எடுத்துடலாம். இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இல்லை இது முடிஞ்சிச்சு, நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். ஓகே. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பாலக்கீரையை அதில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குடைமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாலக்கீரை கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, மிளகாய் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதை நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி கூட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் ஒன்றா சேர்த்து கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான பாலக் பன்னீர் தயார்.